கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவனுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு ஆசீர்வதிக்கிறார் திருச்சபையிலிருந்து உங்களுக்கு செய்தியை கொண்டு வருகிறோம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? வேத வசனங்கள் மூலமாக ஆசீர்வாதத்தை மக்களுக்கு அளவில்லாமல் தேவன் கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரு வேத வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 85:12 நாம் வாசிக்கிற போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நன்மையானதை தருவார். 11வது பாகம், 11வது செய்தி இது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நூற்றுக்கணக்கான செய்திகள் இந்த வசனத்தில் அடங்கி இருக்கிறது. இந்த நாட்களில் 11ஆம் பாகத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவது எதன் வழியாய் பேசுவார் என்று சொன்னால், வேத வசனங்கள் வழியாகத்தான் பேசுவார். வேத வசனங்கள் வழியாக அவர் நமக்கு பல காரியங்களை நினைப்பூட்டி அதிலிருந்து விளக்கங்களை தியானங்களை நமக்கு தந்து அதன் வழியாக வெளிப்பாடுகளை நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நன்மையானதை தருவார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நன்மையானதை தருவார். நாம் கேட்கிற நமக்கு நன்மை தருகிற கர்த்தர் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். நம்முடைய இந்த தியானத்தின் போது, இந்த நேரத்தில் ஆண்டவர் நன்மையானதை தருவதாக வெளிப்படுத்துகிறார். நீதிமான் தன் வாயினால் ஸ்தோத்திரம் பேசுகிற வார்த்தை மக்களுக்கு நன்மையை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும் என்று வேறு வசனம் சொல்லுகிறது. ஆகையினால ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே நீதியை விளங்க பண்ணும்படிக்கு நன்மையான காரியங்களை நமக்கு பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரளான வார்த்தைகள் வேதத்தில் இருக்குது. ஆனாலும் இன்றைக்கு அவர் பேச நமக்கு வெளிப்படுத்துகிற காரியம் இந்த வசனம்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நன்மையானதை தருவார். எல்லாருக்கும் தருவார், கேட்கிற எல்லாருக்கும் தருவார். ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இதுல சில காரியங்களை நாம் பாருங்க. எந்தெந்த நன்மையை தருவார், என்ன நன்மையெல்லாம் நமக்கு கிடைக்கும்? கர்த்தர் நன்மை தருவார், என்னென்ன நன்மையை தருவார் அப்படின்னு வேதத்துல பார்க்கும்போது, அதுல சரீர பிரகாரமான நன்மை, ஆவிக்குரிய நன்மை, நித்தியத்துக்குரிய நன்மை, இப்படி பல விஷயங்கள் திரளாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சரீர பிரகாரமான நன்மை எது என்று சொன்னால், நம்ம வாழ்வதற்கு தேவையான வாழ்வாதாரங்கள், நாம் புசிப்பதற்கு, நாம் தங்குவதற்கு, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சரீர பிரகாரமான நன்மையாக இருக்கிறது. ஆவிக்குரிய நன்மை என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், இந்த பூமியில் வாழும்போது வேத வார்த்தைகளோடு இணைந்து வாழணும். ஆனால் மனுஷன் தன்னுடைய முயற்சியில் வேத வார்த்தைகளோடு இணைந்து வாழ முடியாது. அப்படி சில சூழ்நிலைகள் இருக்கிறது. இதற்கு தேவன் பூமியில் இறங்கி மனுஷனாக வந்து சில காரியங்களை செய்து காண்பித்து அவர் செல்லும்போது நமக்கு பரிசுத்தாவியை தந்து போனார். அந்த பரிசுத்தாவின் மூலமாக நமக்கு நன்மைகள் வருகிறது. பிரியமானவர்களே, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பது அதிக நிச்சயமுள்ளவன் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியானவர் நன்மை என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நன்மையாக கொடுக்கப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஒரு வசனத்தை கவனித்தால், அப்போஸ்தலர் 10:38 வசனத்தை கவனித்தால், பிதாவாகிய தேவன் இயேசுவை அபிஷேகத்தினாலும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார், அபிஷேகித்தார். அதனால் அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி தீர்த்தார். அவர் சரீரம் முழுசும் நன்மை, அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை நன்மை, அவருடைய செயல்பாடுகள் நன்மை, அவருடைய போக்குவரத்து நன்மை. எங்கே போனாலும் அவர் நன்மை செய்துக்கிட்டே, கடலுக்குள்ளே போகும்போது கூட நல்லது செய்தார். அங்கே ஸ்தோத்திரம், புயல் வந்தபோது அங்கே எல்லாரும் அலறி துடித்த போது அங்கே நன்மை செய்தார். கடலுக்குள்ள பிரயாணத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட்டுக்குள்ள அவர் பிரசங்கித்து கொண்டிருந்த போது திரளான மக்கள் வந்துட்டாங்க. அங்கே எல்லாரும் பசியாக இருப்பாங்க, அங்கே நன்மை செய்தார். பிரியமானவர்களே, இது எதனால் நடந்ததுன்னு சொன்னால், மாம்ச சரீரத்தில் இருக்கிற நமக்கு தேவ ஆவியானவருடைய அந்த காரியம் ஆவிக்குரிய நன்மையாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது ஆவிக்குரிய நன்மையாக இருக்கிறது. ஒரு மனிதன் பூமியில்
பிறக்கிறான். அவன் இயேசுவை அறிந்து கொள்ளுகிறான், ஏற்றுக்கொள்ளுகிறான். அவன் சரியான நன்மை தீமை அறிய வேண்டிய காலங்களில் அவன் தன்னை ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறான், உடன்படிக்கை பெற்றுக் கொள்கிறான். அதற்கு பின்பு சபைக்குள்ளே வருகிறான், சபைக்குள்ளே அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறான். அந்த அபிஷேகம் அவனுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய நன்மையாக இருக்கிறது. ரட்சிப்பு அவனுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய நன்மையாக இருக்கிறது. ஆகையினால இப்படி அநேக நன்மைகள் இருக்கிறது. என்னென்ன நன்மையை கர்த்தர் நமக்கு தருவார், யாருக்கு நன்மை தருவார், அது ரொம்ப முக்கியம். யாருக்கு ஆண்டவர் நன்மை செய்கிறார், தேவன் யாருக்கு நன்மை செய்ய முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, தேடுகிறவர்களுக்கு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு நன்மை செய்வார், தேடுகிறவர்களுக்கு நன்மை செய்வார், ஜெபிக்கிறவர்களுக்கு நன்மை செய்வார். பிரியமானவர்களே, தேடுகிறவர்களுக்கு நன்மை செய்வார். தேடுறது மாத்திரம் இல்ல, ஜெபிக்கணும், ஜெபிக்கிறவர்களுக்கு நன்மை செய்வார். நம்ம ஜெபம் பண்ணா ஆண்டவர் நன்மை தருவார். அப்போ இதை நம்ம விளங்கி கொண்டு வாழணும். அப்போ நமக்கு ஏன் நன்மை வரலை, நமக்கு ஏன் நன்மை குடும்பத்தில் நடக்கலை அப்படின்னா, தேவன் அதுக்கு நியமங்களை வச்சிருக்கிறார். அதுக்கு ஆண்டவர் வழிகளை வைத்திருக்கிறார், சட்டத்திட்டங்களை வைத்திருக்கிறார். அந்த ரூட், அந்த சரியான பாதையில் போகும்போது தான் நமக்கு அந்த நன்மை கிடைக்கும். நிறைய பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் நன்மைகள் இல்லை, தீமைகள் திரளாய் இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ தேவன் வைத்திருக்கிற வழியில நம்ம நடக்கிறோமா? நல்ல வழியில நடக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறார், தேடுகிறவர்களுக்கு நன்மை செய்கிறார், ஜெபிக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறார், நீதிமானாய் வாழ்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறார். அப்போ இப்படி காரியங்கள்லாம் எங்க நம்ம சரிப்படுத்திக்கிட முடியும், நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும், நம்முடைய குடும்பத்தை இந்த வழியில எப்படி நடத்த முடியும்னா, அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் தேவாலயம், அதுக்கு தான் தேவ ஊழியர்கள் ஆண்டவர் பூமியில வைத்திருக்கிறார். ஆகையினால நம்ம அதை கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி கற்றுக்கொள்ள முடியும்னா, ஞாயிற்றுக்கிழமை தோறும் தேவனுடைய ஆலயத்துக்கு போகணும், அங்கே இந்த வசனங்களை கேட்கணும், அதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு எல்லாம் தெரியும், நான் 40 வருஷம் விசுவாசி, 60 வருஷம் விசுவாசி என்று சொல்லி கொண்டிருக்க கூடாது. தேவனுடைய மெய்யான ஆசீர்வாதத்தை நாமும் நம்முடைய சந்ததியும் நம்முடைய பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அநேகர் வேதனையோடு நிரந்தரமாக இருக்கிறார்கள், நிரந்தரமா வேதனை, நிரந்தரமா கடன் வாங்கி கொண்டே இருக்கிறாங்க. ஒருவர் சொன்னார், 60 வருஷமா நான் கடன் வாங்கிட்டே இருக்கிறேன், 60 வருஷமா கடன் வாங்கிட்டே இருக்கிறார். அவர் ஆரம்பத்திலிருந்து அவர் படிக்கிற காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கடன் வாங்கிக்கிட்டே இருக்கிறாரு. இது எப்படி? இது நன்மையா? இது நன்மை அல்ல, இது தீமை, இது சரியானது அல்ல. அப்போ நம்ம இதை சுதந்திரிக்க என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வழிகளிலே நாம் நடக்கணும், தேவனுடைய வழிகளிலே நடக்கணும். ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வழியை வச்சிருக்கிறார், அந்த வழியை நாம் புரிந்து கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து கைகொள்ள வேண்டும். அப்பந்தான் அந்த நன்மை நமக்கு சரியா கிடைக்கும். ஆண்டவர் அற்புதம் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனம் இப்படி சொல்லுகிறது, உபாகமம் 15:5 வசனம் இப்படி சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் அப்படிங்கிறது ஒரு வசனம் இருக்கிறது. அப்போ தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொண்டா நம்ம கொடுக்கிறவர்களாக தேவன் மாற்றுகிறார். அப்போ அவருடைய வழி அதுதான். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும், அது ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்வது? அவரோடு இருப்பது, அவர் வழியில நடப்பது, அவரை கைக்கொள்வது, அவருக்குள்ள வாழ்வது தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதான ஒரு காரியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம நன்மைகளை பெறுவதற்கு என்னென்ன வழிகள் என்பதை நாம் வேத வசனங்கள் மூலமாக நம்ம விளங்கி கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது, முக்கியமாக இருக்கிறது. அடுத்து பாருங்க, நன்மையை யார் தருவா? நன்மை தர்றது யாரு அப்படின்ட்டா 3 நபர்கள் நமக்கு நன்மை தருகிறார்கள். யார் நன்மை தருவா அப்படின்னா, முதல்ல பிதாவாகிய தேவன் தான் நமக்கு நன்மை செய்கிறார். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து மாம்ச சரீரத்தில் நமக்கு நன்மை செய்கிறார். மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவர் வழியாக தேவனுடைய ஊழியக்காரர்கள் நன்மை செய்கிறார்கள். தேவனுடைய ஊழியக்காரர்கள் எங்க கண்டுபிடிக்கணும்னா, அதான் சபையில கண்டுபிடிக்க முடியும். ஆகையினால இந்த நாட்கள்ல நம்ம இதை தெளிவா விளங்கி கொண்டு நன்மை எங்கிருந்து கிடைக்குமோ அதுல நம்ம பரிசுத்தமும் உண்மையும் நீதியுமாய் நடக்கணும். தேவனிடத்துல நன்மையை பெறுவதற்கு வேதத்தை கைக்கொள்ள வேண்டும். ஊழியக்காரர்கள் மூலமாய் நன்மையை பெறுவதற்கு சபைக்கு, சபையின் சட்டத்திட்டங்களுக்கு, சபையின் பிரமாணங்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்து வாழ வேண்டும்.
எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் புரியும், நான் நடந்துக்கிடுவேன், எனக்கு யாரும் சொல்ல வேண்டியதில்லை, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம முறைமையின்படி பிதாவாகி தேவன், இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியர்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய சபை, வேதத்தின் வழியாக இவைகள் நடத்தப்படுகிறது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். ஊழியர்கள் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதையே சொல்லிக்கிட்டு நம்ம வாழக்கூடாது. யாராவது தவறு செய்துட்டா அதை நம்ம சுட்டி காட்டிக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை நம்ம பின்மாற்றத்தில் போயிடக்கூடாது. அநேகர் அப்படித்தான் இருக்கிறாங்க. நிறைய பேரை குற்றம் சொல்லி கொண்டு அவர்கள் தன்னை அதற்கு மேலே வளர முடியாதபடி அவர்கள் பின்மாற்றத்தில் போய் கொண்டு இருக்கிறதை பார்க்க முடிகிறது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அதெல்லாம் நம்ம வேலை கிடையாது, அது தேவன் பார்த்து கொள்வார். வேதத்தில் மத்திய 7:1 சொல்லப்பட்டிருக்கு, நீ யாரையும் குற்றவாளின்னு தீர்க்காத. ரோமர் 1-2-3 வசனங்கள் சொல்லியிருக்குது, நீ யாரையும் என்ன செய்யக்கூடாது, குற்றம் சொல்லக்கூடாது, அது உனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அவங்க பார்த்துக்கிடுவாங்க. ஆகையினால நம்ம ஆண்டவருக்குள்ளத்தான் வாழணும், ஆண்டவருக்குள்ளத்தான் ஜீவிக்கணும், வேதத்தின்படி தான் ஜீவிக்கணும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு ஆண்டவர் தான் முக்கியம், தேவனுடைய வசனங்கள் மாத்திரம்தான் முக்கியம். இதைத்தான் பார்த்து கொண்டு நம்ம ஓடணும், இதைத்தான் பார்த்து கொண்டு ஆசீர்வாதங்களை நன்மைகளை சுதந்திரிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்மையை அடையும் வழிகள் திரளாய் இருக்கிறது. நன்மையை அடையும் வழிகள் என்ன அப்படின்னு திரளாய் இருக்கிறது, ஏகப்பட்ட வழிகள் இருக்குது. ஒவ்வொரு காரியமும் வேதத்தின் வழியாகத்தான் நம்ம நடத்தப்பட முடியும். எதையுமே மாம்சீகமான செயல்படாது, அதான் முன்னாடி செய்யலாம் ஆனால் இப்போ செய்ய முடியாது, அப்படியெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. வேத வார்த்தையின்படி நம்ம இன்றைக்கும் சத்தியத்தின்படி நீதியாய் சரியாய் நம்ம வாழ முடியும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் யோசேப்பு பாவத்துக்கு விலகி ஜீவித்தான். இந்த நாட்களிலும் பாவத்துக்கு விலகி பரிசுத்தமாக ஜீவிக்க முடியும் அப்படின்னு நம்பணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம 4 காரியங்களை பார்த்தோம். கர்த்தர் நன்மையானதை தருவார். அப்போ அதில் சொல்லப்பட்டிருக்கு என்னென்ன நன்மையை தருவார், அது நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து யார் மூலமாக நன்மை வரும்? ஊழியர்கள் மூலமாக, வேதத்தின் மூலமாக, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை அற்புதங்கள் வழியாக நமக்கு நன்மைகள் வரும். எப்படி நன்மை பெற்றுக்கொள்ள முடியும், எப்படி அந்த வழிகளை நாம் அடைய முடியும், இப்படி சில விஷயங்கள் நிறைய இருக்குது, எல்லாத்தையும் பேச முடியல. ஆனால் தேவன் உங்களுக்கு நன்மை தருவார். அந்த நம்பிக்கையோடு இருங்க. அருவருப்பான வழிகள், தீட்டான வழிகள், இதில் போகாமல் பரிசுத்தமான வழிகள், சத்தியத்தின் வழிகளில் நம்ம நடக்கும்போது ஆண்டவர் நன்மை தருவார். பெற்றுக்கொள்ள நாம் அதை சுதந்திரிக்க நம்ம இன்றைய நாட்களில் நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆண்டவரே சமூகத்தில் இப்பொழுது யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு இருக்கிற தீமைகள், தீங்குகள், ஆபத்துக்கள், வியாதிகள், பலகீனங்கள், தனிமை, ஆண்டவரை கடன், பாரங்கள், இவைகள் எல்லாம் நீக்கி போடும். நன்மை மாத்திரம் கிடைக்க அனுக்கிரகம் பண்ணும். வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் வழியாக எல்லாருக்கும் கேட்டுக்கொண்டு இருக்கிற எல்லாருக்கும் நன்மை கிடைக்கட்டும். இயேசுவே, உம்மை நம்பி இந்த நாட்களில் ஜெபித்து கொண்டிருக்கிறவருடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும், வியாதிகள் நீக்கப்படட்டும். ஆண்டவரே, அதிசயம் அற்புதம் நடக்கட்டும். என்ன வேண்டி நிற்கிறார்களோ, தவிக்கிறார்களோ, அந்த தவிப்பெல்லாம் நீக்கி கண்ணீரெல்லாம் துடைத்து ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.